சின்னத்திரை நடிகை சுஜிதா பதிவிட்ட ஹோம் டூர் வீடியோ ஒன்று அவரை இப்போது சிக்கலில் சிக்க வைத்திருக்கிறது. என்ன நடந்தது பார்க்கலாம் இந்த தொகுப்பில். சுஜிதா என்பதை விட பாண்டியன் ஸ்டோர்ஸ் அண்ணி என்றால்தான் எல்லாருக்குமே தெரியும். குடும்பத்தை அனுசரித்து செல்லும் அண்ணியாக ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்திருப்பார் சுஜிதா. தமிழ், மலையாளம், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் சின்னத்திரை தொடர்களில் நடித்து வரும் சுஜிதா சினிமாக்களிலும் நடித்துள்ளார். கேரளாவை பூர்வீகமாக கொண்டிருந்தாலும் தமிழகத்தில் அண்ணி என்ற அடைமொழியோடு வரும் இவர் இணையத்திலும் அத்தனை ஆக்டிவாக இருப்பவர். இதனிடையே கோவை மாவட்டம் மருதமலையில் உள்ள நண்பரான மருத்துவர் அனந்தகிருஷ்ணன் என்பவரின் வீட்டிற்கு வந்திருக்கிறார் சுஜிதா. வனப்பகுதியையொட்டி, அதாவது சுமார் 100 மீட்டர் தூரத்தில் இருக்கிறது இந்த பங்களா. இங்கிருந்தபடி இயற்கையின் அழகை எல்லாம் குறிப்பிட்டு ஹோம் டூர் வீடியோ ஒன்றை தன்னுடைய இணையத்தில் பதிவிட்டார் சுஜிதா. அப்போது வீட்டின் இன்டீரியரை எல்லாம் வீடியோவில் பதிவிட்டுக் கொண்டிருந்த அவர் திடீரென அங்கிருந்த 2 துப்பாக்கிகளை எடுத்து அது குறித்து பேசியதுதான் இப்போது சிக்கலை தேடி வர வைத்திருக்கிறது. துப்பாக்கிகள் குறித்து சுஜிதா கேட்க, இது ஒரிஜினல் தான் என்றும் ஏர் ரைபிள் வகையைச் சேர்ந்தது என்பதால் உரிமம் தேவையில்லை என்றும் பதிலளிக்கிறார் அங்கிருந்தவர். வெறுமனே பால்ரஸ் குண்டுகளை துப்பாக்கியில் லோடு செய்து டார்கெட் பிக்ஸ் பண்ணி சுட்டு அதையும் வீடியோவாக பதிவிட்டிருக்கிறார் சுஜிதா. இந்த வீடியோவை இணையத்தில் பதிவேற்றிய அடுத்த நொடியே பரபரப்பும் தொற்றிக்கொண்டது. பார்ப்பதற்கு ஏதோ மெரினா பீச்சில் பலூன்களை சுடுவது போன்ற துப்பாக்கி போல இருந்தாலும் வனப்பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் துப்பாக்கியா என்ற கேள்வி விவாத பொருளாகி இருக்கிறது. ஏர் ரைபிள் துப்பாக்கி வைத்துக் கொள்ள அனுமதி தேவையில்லை என்றாலும் ஏற்கனவே வனவிலங்குகளுக்கு அச்சுறுத்தல்கள் உள்ளதாக கூறப்படும் நிலையில் இது உண்மையான ஏர் ரைபிள் தானா என கேள்வி எழுப்புகின்றனர் இணையவாசிகள். கோவை வனப்பகுதியில் வனவிலங்குகள் வேட்டையாடப்படுவதாக கூறப்படும் நிலையில் இந்த வீடியோ குறித்தும் அதன் உண்மை தன்மை குறித்தும் வனத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.